நான் எல்லாம் கவலைப்பட்டுக்க மாட்டேன். என்னத்துக்கு கவலைப்படணும்? குச்சேலர் உள்ள வந்தார். கிருஷ்ணர் ருக்மிணி சத்யபாமாவோட சேவிக்கிறார். காண்டலும் உவகை பூத்து கால்விசை கொடு நடந்தான் ஆண்தகை அவனும் அணை உடைத்து எழு நீண்ட பூம்பள்ளி நீத்து நிலவு பேரன்பு பொங்க பூண்ட மாதவன் முன் சென்று பொன்னடி வணங்கினான். கொஞ்சம் தள்ளி உட்காரும் கேமரா. சரி சரி, பார்த்து பார்த்து பின்ன. அப்போ கட்டினாராம் கிருஷ்ணர். அப்போவே தரித்திரம் பேடுத்துன்னு எண்ணன்னைக்கு இலங்கு மார்பகம் ஈந்தருள் பிரானை. இவன் கட்டிக்கிற போது அஷ்டலட்சுமியும் பார்த்தா. அதனால தான் நீங்கள் பகவானை வந்து பார்க்குறேன்னா நன்னா பார்க்கணும். நம்ம கற்பூரம் காட்டுற போது தான் ரொம்ப பேர் கண்ணை மூடிக்கிறான். கண்ணெல்லாம் மூடிக்காத, அவன் பார்க்குறானா இல்லையான்னு எப்படி தெரியும்? ஆமாம், நீ பகவானை பார்க்குற, உங்காத்தில் பூஜை படம் வச்சுருக்கேன்னா பேசணும் பகவான்கிட்ட. அம்மா கத்தால எந்திருக்கும் போதே நாராயணா நாராயணான்னு 16 தடவை சொல்லி எந்திருக்கணும். படம் எங்கேயும் மாட்டியிருக்கணும், பாத்ரூம்லேயும் மாட்டிக்கணும், ஜலம் கிடைக்கணுமே. ஆமாம், பெட்ரூம்லேயும் மாட்டிக்கணும். ஆத்துக்காரியோட தாச்சிக்கிறோம், தைரியமாக தாச்சிக்கணுமே. அது இருக்கும். கிருஷ்ணர் இப்படி திரும்பி பார்த்தார். ருக்மணி சத்யபாமா குச்சேலரை பார்த்தார். சுதாமா, ஷீ இஸ் மை ஃபஸ்ட் ஒய்ஃப். ருக்மணி நம்பர் 2. அவன் இப்படி எல்லாரையும் இன்ட்ரடியூஸ் பண்ணானே. ஏற்கனவே பசியில் இருக்கான். தீர்த்தம் ஆடிட்டு வர சொன்னார். சிம்மாசனத்தில் உட்காத்தினார் குச்சேலரை. ருக்மணி ஜலம் விடுறா. முசாமி தீட்சிதர் ஒரு கீர்த்தனை பாடுறார், தெரிஞ்சுக்கோங்க. ரூபவதின்னு ராகம். இந்த கீர்த்தனை தெரியுமா? தெரியாது. ஸ்ரீ கிருஷ்ணம் பஜரே ரே மானச ஸ்ரீ ரூபவதி கோபஸ்திரீ ஜாரம். அங்கே பிடிக்கணும். ருக்மணி தெரிஞ்சுக்கோங்க, ரொம்ப பேர் 1000 10,000 பேரை கல்யாணம் பண்ணானேங்கிறான். மகாலட்சுமி சீதையா வந்து அனுபவிச்சாலாம் அழக, திருப்தி இல்லையாம். கோபிகா ஸ்திரீயா வந்தாளாம் மகாலட்சுமி, திருப்தி இல்லையாம். ருக்மணியா வந்தாளாம். அப்புறம் அதைத்தான் அவர் சொல்றார்.